தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் குளியல் நம்ம மட்டும் செய்யறதில்ல, ஸ்ரீரங்கத்துல இருக்க பெருமானும் தீபாவளியை கொண்டாடுறதுக்காக எண்ணெய் காப்பு செய்வாராம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஸ்ரீரங்கத்துல இது ரொம்ப ரொம்ப விசேஷமா. தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருமாளும் அதிகாலையில எந்திரிச்சு எண்ணெய் காப்பு செஞ்சுக்குவாராம். அப்புறமா தான் திருமஞ்சனம் நடக்குமா. கோயில்ல கைங்கரியம் செய்யறவங்களுக்கு எண்ணெயும் சீயக்காயும் விநியோகிப்பாங்களாம். தீபாவளி அன்னைக்கு ஆழ்வார்களையும் ஆச்சாரியார்களையும் கிளி மண்டபத்துக்கு எழுந்தருள செய்வாங்களாம். பெருமாள் புறப்பாடு நடந்து சந்தன மண்டபத்துக்கு வந்த பிறகு திருமஞ்சனம் நடக்குமா. அதுக்கப்புறம் ஆஸ்தான மண்டபத்துக்கு வருவாராம். அங்க அவருக்கு விசேஷமான அலங்காரம் பண்ணுவாங்களாம். 2 லுங்கிகள் அப்படிங்கிற அந்த துணியில பாத்தீங்கன்னா 1000 1 நாணயங்களை வச்சுக்குவாங்களாம். அதை மூட்டையா கட்டி மேலதாளங்கள் முழக காசு மூட்டை பெருமாள் இருக்கும் இடத்துக்கு வருமா. அவர் திருவடிகளை சமர்ப்பிப்பாங்களாம். அதன் பின் அனைவரும் பாத்தீங்கன்னா பெருமாள் அருள் செய்து கோயிலுக்கு திரும்புவாங்களாம். இது தீபாவளி அன்று ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் விசேஷமான சேவையாம். இந்த ஒரு சேவையை யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க.